இந்த உலகத்துல இந்தியா எத்தனையோ போர் விமானத்தை வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா Su-30 MKI, ராஃபேல், மீரஜ் 2000, MiG-21 இந்த மாதிரி பல போர் விமானத்தை வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஒன்னா வெளிநாட்டுல இருந்து வாங்குறாங்க, இல்லைன்னா வெளிநாட்டினுடைய உதவியோட இந்தியா மாடிஃபை பண்றாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இந்தியாவினால சொந்தமா ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானமோ ஒரு போர் விமானமோ நம்மளால எந்த நாட்டினுடைய உதவி இல்லாம பண்ண முடியுதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதையும் தாண்டி இந்தியா 2வது முக்கியமான பொருளாதார நாடா இந்த உலகத்துல மிகப்பெரிய ராணுவத்துல பலத்தோட இருக்காங்க. ஆனா நம்மனால இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் வந்ததுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்? இந்தியா இதுல இருந்து எப்படி வெளிவர போறாங்க? இல்ல நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் எல்லா போர் விமானத்தையும் வாங்க போறா அப்படின்னா இந்தியா எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும்? இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA, தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2, TED-BF இந்த மாதிரி பல வகையான ப்ராஜெக்டை இந்தியா முன்னெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதற்கான டெவலப்மெண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. புரோட்டோடைப் ஒவ்வொரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு சைடு பார்த்தா 1980ல இந்தியா தேஜஸ் MK அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல 2025 ஆச்சு. அதை அப்ரூவல் வாங்குறதுக்கே 2019 வரைக்கும் ஆயிருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு விமானம் கூட வெளியே வர கிடையாது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இதை 1980ல இருந்து 2025 வரைக்கும் இந்தியாவே சொந்த முயற்சியில எந்த நாட்டினுடைய உதவி இல்லாம நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இதை ஆரம்பிச்சது என்னமோ காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை இந்தியா சொந்தமா தயாரிக்க ஆரம்பிச்சோம். ஆனா 2010ல அந்த இன்ஜின் தயாரிக்க முடியாம பாதியிலேயே விட்டுட்டு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ்னுடைய தேஜஸ் MKவுக்கு ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் F404 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜினை ஆர்டர் செஞ்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம பிளான் பண்ணது 2023ல டெலிவரி பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 2027 இருந்து 2028க்குள்ள டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 150 போர் விமானம் பக்கமா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே ஃபுல்லா அவுட்புட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டிருந்தோம். ஆனா திட்டம் நம்ம மட்டும்தான் போட முடிஞ்சது. ஆனா அமெரிக்காக்காரங்க அவங்க வேற ஒரு ரீசனை சொல்லிட்டு இன்னைக்கு வேற ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு இன்ஜின் கூட நமக்கு டெலிவரி ஆக கிடையாது. இந்தியா எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கிற கெஞ்சிட்டு அதாவது வேதனையோட பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்தியா நம்ம சொந்தமா இது வரைக்கும் ஒரு இன்ஜினை நம்மளால தயாரிக்க முடிஞ்சிருந்ததுதான் நம்ம ஏன் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க போறோம்? ஆக்சுவலா இது மட்டும் விஷயம் கிடையாது. இன்ஜின் மட்டும் தான் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறோமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதையும் தாண்டி ஒரு ரேடார் ஆகட்டும், ரொம்ப அட்வான்ஸான சிஸ்டம் ஆகட்டும், இல்ல பல அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையுமே நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு நம்ம என்ன சொல்றாங்க, அவங்க என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் நமக்கு அதுக்கு அடிபணிஞ்சு தான் போகணும். ஏன்னா நமக்கு இன்ஜின் தயாரிக்கணும், சொந்தமா இன்ஜின் தயாரிக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இந்தியால போயிட்டு இருக்கு. அது மட்டும் தான் பிரச்சனையா இந்தியால பார்த்தா இந்தியா இன்னுமே பல ஒரு முக்கியமான டெக்னாலஜியான ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா எதிரினுடைய ரேடார்ல கூட நம்முடைய போர் விமானம் அதுல கண்ணில் கூட தென்படாது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய F-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்துல இருக்கு. ஆக்சுவலா அது நினைச்சா ஒரு செகண்ட் கூட எதிரினுடைய ரேடார்ல சிக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது எப்படி இந்த அளவுக்கு டிசைன் பண்றாங்கன்னா அதுக்கு ஏரோடைனமிக்ஸ் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ஸ்கில்டு பர்சன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா ஏரோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய ஏர் அந்த ஏர்கிராஃப்ட்ல படும்போது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு நிறைய டிசைனை கத்துக்கிட்டு அதன் மூலமா டெலிவரி பண்றதுதான் இந்த ஏரோடைனமிக்ஸ் டெக்னாலஜி. அது மட்டும் தான் நமக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா நம்ம R&Dல பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்தியா இப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான கம்பெனி வச்சு தான் பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் ADA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அவங்க இன்ஜினை நிறைய ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம DRDOவும் HAL நிறுவனம், HAL அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், இந்த 3 பேரை சுத்தி இந்தியா ஏர்கிராஃப்ட் தயார் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இந்தியால நிறைய முக்கியமான பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க எல்லாரும் வாண்டடா இது வரைக்கும் வந்தாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது இதுக்கு மேலதான் இனி வர போறாங்க. யாருன்னா டாடா, L&T அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லார்சன் டர்போ, அதானியுடைய குரூப், இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் இப்பதான் உள்ள இறங்கி வராங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் உள்ள வந்தா தான் நம்முடைய ஏர்கிராஃப்டை சொந்தமா தயாரிக்க முடியும். ஆக்சுவலா இந்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாரும் சேரும் போது நம்ம இன்னும் வேகமா ஏர்கிராஃப்டை முன்னாடி கொண்டு போறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நம்ம ஒரு ஏர்கிராஃப்டை தயாரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசைன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அவங்க இதை அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கி நகர முடியும். ஆக்சுவலா இவங்க வெறுமனே அப்ரூவல் மட்டும் கொடுத்து
கொடுத்து ஆகாது. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். ஆக்சுவலா இவங்க இந்த ஃபண்ட் அலோகேட் பண்றதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 3 to 4 வருஷம் பண்ணிடுறாங்க. அதன் பிறகுதான் அந்த ப்ராஜெக்டே ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இன்னும் பேசிக்கா சொல்லணும்னா நம்ம இந்த தேஜஸ் MK1A இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல டிசைன் அப்ரூவல் வாங்கியாச்சு. அதன் பிறகு புரோட்டோடைப் ரெடி பண்ணணும்னா ஃபண்ட் வரணும். இதே ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணா அது இன்னும் நம்ம ஒரு 2025 to 30 வந்து நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ல இருப்போம். ஆனா இவங்க லேட்டா வந்து அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ண காரணத்தினால அப்படியே தாமதமாயிட்டே போறோம். அதுதான் ஒரு நிரசனமான உண்மை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அடிக்கடி வந்து டிசைனை மாத்திட்டே இருப்போம், டிசிஷனும் அடிக்கடி மாத்திட்டு இருப்போம். எந்த மாதிரினா திடீர்னு வந்து நம்ம ஒரு ஃபைனல் பண்ணுவோம். ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்த தேஜஸ் MK1A போர் விமானம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் காவேரி இன்ஜினை பிளான் பண்ணோம். இப்போ வந்து F404 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினுக்காக காத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்பவுமே அந்த இன்ஜின் டிலே ஆகிற காரணத்தினால நம்ம அடுத்த வேற ஏதாவது இன்ஜினை கொண்டு வரலாமோ அல்லது சாஃப்ரானோவை கொண்டு வரலாமோ அப்படின்னு பல கட்ட முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி டிசிஷனை நம்ம மாத்திக்கிட்டே இருக்க காரணத்தினால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். அதுதான் ஒரு ஏர்கிராஃப்டை வந்து நம்ம அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இது மட்டும் தான் பிரச்சனையா இந்தியாவுக்குன்னு பார்த்தா இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சுவலா வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்குறோம் அப்படின்னா பர்டிகுலரா ஒரு இன்ஜினை இம்போர்ட் பண்ணி வாங்குறோம்னா அதனை மெயின்டெனன்ஸ் நாங்க தான் பண்ணி கொடுப்போம், ரிப்பேரும் நாங்க தான் பண்ணி கொடுப்போம். நீங்க வந்து எல்லா டெக்னாலஜி இது எப்படி தயாரிக்கிறது நாங்க சொல்லி கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி பல ரிஸ்ட்ரிக்ஷன் நமக்கு போடுவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால மறுபடியும் அவங்ககிட்டயே போற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுடைய டிஃபென்ஸ் பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்தியா வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டை ஓகே பண்ணணும் அப்படின்னா அது அவ்வளவு ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. இந்தியா வந்து எந்த ஒரு டெஸ்ட்டை ஓகே பண்ணாலும் 4 to 5 வருஷம் இல்லாம நம்ம அவ்வளவு ஒரு எளிதா முடிக்க முடியறது இல்லை. நம்ம கிட்ட டெஸ்டிங் ஃபெசிலிட்டி அளவுக்கு அதிகமா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் ஒரு சில பிரச்சனைகள் லோ ஆல்டிடியூட் டெஸ்ட், ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட். இந்த காவேரி இன்ஜினுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யா தான் போய் அங்க போய் நம்ம வந்து டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம இந்த புரோட்டோடைப்பை அப்ரூவ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 வருஷமா தான் ஆகுது. அதுக்கு காரணம் நம்ம கிட்ட டெஸ்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா இல்ல. அதை சுருக்கமா சொல்ல போனா நம்ம இந்த காவேரி இன்ஜினை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு இந்தியாவில் ஸ்பெசிலிட்டி இல்லாம அது கரெக்டா சொல்லணும்னா ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட் பாக்குறதுக்கு நம்ம இங்க இருந்து ரஷ்யா கொண்டு போயிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மணி நேரம் டெஸ்டிங் வந்து பாஸ் ஆனதா நம்ம அதை அப்ரூவல் கொடுத்து அந்த ஏர்கிராஃப்டே பயன்பாட்டு கொண்டு வரோம். அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா போட்டிருக்கோம். டெஸ்டிங் ஃபெசிலிட்டியும் நம்ம கிட்ட கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. ஆக்சுவலா இவ்வளவு பிரச்சனை எல்லா சைடும் நம்ம வச்சிருக்கோம். இதை எல்லாத்தையுமே தாண்டி தான் இப்போ 4 முக்கியமான ப்ராஜெக்டை முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா AMCA, தேஜஸ் MK2, TEDBF இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட் வந்து இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல மட்டும், இந்தியன் நேவில, இந்தியன் ஆர்மி இந்த மாதிரி அவங்களே ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்டை முன்னாடி வச்சிருக்காங்க. இது ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அதையும் தாண்டி இந்தியா வந்து நம்ம வெளிநாட்டிலேயே எல்லா ஏர்கிராஃப்டையும் வாங்கிக்கலாமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் அது வரைக்கும் 10 வருஷம் ஆகும். அதனால இந்தியா என்ன பிளான் பண்ணாங்க, இன்னொரு சைடு வந்து நம்ம சொந்தமாவே வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆக்சுவலா அங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைனா அவங்களுடைய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்த SU-57 ஆகட்டும் இல்ல F-35 ஆகட்டும் ரெண்டுமே வந்து விலையும் ஜாஸ்தி, அவங்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஊருக்கு எது தேவையோ அதை பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு F-35 ஆர்டர் கொடுக்கறதுக்கு நீங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்லி காரணம் என்னன்னா அமெரிக்காவுடைய ராணுவமே எங்களுக்கு வந்து F-35 வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருஷம் வர ஆர்டரை குறைச்சிட்டு வர்றாங்க. பக்கத்தால இருக்க கனடா கூட வாங்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேணாம், எங்களுக்கே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒர்க் நினைக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே என்ன காரணம்னா அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து குறைவாயிட்டு இருக்க காரணத்தினால அமெரிக்கா வந்து நம்ம கிட்ட நிக்கிறாங்க. இது வாங்கினா வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிட் தானே, 10 வருஷம் நம்ம ஈஸியா சமாளிக்கலாமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா காஸ்ட் வைஸ் வந்து பெரிய லெவல்ல டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கணும்னா கிட்டத்தட்ட $80 மில்லியன் ஆகுது. அவ்வளவு காசு வந்து நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் வாங்குறது மட்டும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் எல்லா டெக்னாலஜியும் நமக்கு சொல்லி கொடுப்பானான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதை வந்து இந்தியால நம்ம தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா டெக்னாலஜியும் அவன் தான் வச்சிருப்பான். அதே மாதிரியே இதுல எல்லா அக்சஸும் நம்ம கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் பர்டிகுலரா சாஃப்ட்வேர் அக்சஸ் இல்ல வந்து புதிய இன்ஜினை வந்து மாடிஃபை பண்றது இந்த மாதிரி எல்லா அக்சஸும் நம்ம கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டா
நிச்சயமா கிடையாது. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பா. அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் சரி, ரிப்பேர் பண்றனாலும் சரி, இல்ல ரியல் டைம் டேட்டா எது வேணாலும் அமெரிக்காட்ட தான் நம்ம வாங்க முடியும். என்னதான் வந்து இந்தியாவில் உபயோகிச்சுட்டு இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து அமெரிக்காக்கார வச்சிருக்கா. அதனால அவ என்ன சொன்னாலும் நம்ம கேட்கற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி வந்து ரஷ்யா, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே சின்ன சின்ன ஏர்கிராஃப்டை வாங்கி போர் விமானத்தை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்க கிட்ட அமெரிக்கா கிட்ட நம்ம வாங்கினோம்னா இந்த ரெண்டு நாடும் சஃபல் ஆகும். அதனால அவங்க கிட்ட பிரேக்கப் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. சரி, நமக்கு ரஷ்யா தான் ஆஃபர் கொடுக்குறானே, அவங்ககிட்ட வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா Su-57 வந்து அமெரிக்காவினுடைய F-35 கம்பேர் பண்ணும்போது ரேட் கம்மி தான். அதாவது ஒரு போர் விமானம் ஜஸ்ட் $40 மில்லியன் தான். ஆனா இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல வச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இது நிச்சயமா கிடையாது. அதாவது ஒன்லி பாதி மட்டும் தான் எதனுடைய ரேடார்ல சிக்கற கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை. அதையும் தாண்டி இந்தியா வந்து இதை வந்து ஃபுல் அக்சஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா அவங்களும் வந்து 100% எல்லா டெக்னாலஜியும் நமக்கு கத்துக் கொடுக்க போறது கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல மேபி வந்து அவங்க டெக்னாலஜியை நமக்கு அக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி இந்த Su-57 நிறைய நாடுகள் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் எந்த நாடுமே வாங்க கிடையாது. அதாவது அல்ஜீரியா தாண்டி நம்ம வாங்கினா ரெண்டாவது முக்கியமான நாடுனா இந்தியா தான். ஏன்னா இது வந்து பெரிய லெவல்ல உலக நாடுகளுக்கு ப்ரூவ் பண்ண கிடையாது. அதனால இந்தியா வந்து இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அச்சமா பார்க்க வராங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த போர் விமானத்தை வாங்கி நமக்கு இது சக்சஸ் ஆகலைன்னா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்து அந்த Su-57 வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய யோசனையில் இருக்காங்க. ஆக்சுவலா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஒரு போர் விமானத்தை இந்தியா வாங்கணும் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயும் நம்ம சொந்தமா போர் விமானம் தயாரிக்கிறதுல அங்கேயும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா வந்து நம்ம சொந்தமா வந்து மேலேறி நிக்கணும், எதிரி அடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கிட்ட இருக்க ஒரே பலம் அப்படின்னா நம்ம வந்து கூடிய விரைவில் டெக்னாலஜி வந்து கத்துக்கிட்டு நம்ம சொந்தமா தயாரிக்கிறது மட்டும்தான் இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா இருக்கும். ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்தியா வந்து நான் சொல்றேன் 2030 to 35க்குள்ள AMCA ஆகட்டும், தேஜஸ் MK2 ஆகட்டும், TEDBF ஆகட்டும், இந்த மாதிரி பல போர் விமானத்தை நம்ம சொந்தமா தயாரிச்சு உலக நாடுகள் முன்னாடி நிறுத்த தான் போறோம். உலக நாடுகள் எல்லாரும் லைன் கட்டி நம்ம கிட்ட வாங்க தான் போறாங்க. அதற்கான காலம் ரொம்ப தூரம் இல்லை, காத்திருப்போம். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.